அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்து வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் 1 by 1 அந்த டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிந்து சமவெளியை தொடர்ந்து வேதகால நாகரிகத்தை பார்த்துட்டு இருந்தோம். வேதகால மக்கள், அதாவது ஆரியர்கள் எந்த பகுதியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத எந்தெந்த வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆரியர்களின் குடியேற்றம் எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்ற பொதுவான கருத்தை என்ன பார்த்தோம்னா, அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலன் கணவாய்வுகள் வழியாக அவர்கள் இந்தியாவில் வந்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி எதுன்னா சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட பஞ்சாபில் தான் அவங்க முதலாக குடியேறியதாக கூறப்படுகிறது. நாளடைவில் அவங்க கங்கை சமவெளியில் குடியேறியதாக கூறப்படுகிறது. இந்த பகுதி எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியவர்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் இவர்கள் குடியேறியதாக கூறப்படுகிறது. ஆரியர்களின் முக்கிய தொழில் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா கால்நடைகள் மேய்ப்பது. இதனால் என்ன பண்ணாங்க, மேய்ச்சல் நிலங்களை தேடி அவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. இவரோட முக்கிய தொழில் என்னவாக இருந்தது, கால்நடை மேய்ப்பதாக இருந்தது. ஆரியர்களின் குடியேற்றம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படை இந்த கால்நடைகளை கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. இவருடைய காலத்தை 2ஆக பிரித்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்வேத காலம், பின்வேத காலம். இந்த முன்வேத காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேத காலம் என்று அழைக்கப்பட்டது. முன்வேத காலம் எப்படி அழைச்சாங்க, ரிக்வேத காலம் என்று அழைக்கப்பட்டது. அதோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 1500லேருந்து கிமு 1000 வரைக்குமான காலகட்டம் முன்வேத காலம் என்று அழைக்கப்பட்டது. பின்வேத காலம் எப்படி அழைச்சாங்கன்னு பார்த்தோம்னா பின்வேத காலம் இதிகாச காலம் என்று அழைச்சாங்க. இந்த பின்வேத காலம் என்று அழைக்கப்பட்ட இதிகாச காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 1000லேருந்து கிமு 600 வரைக்குமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரிக்வேத காலம்னு சொன்னோம் இல்லையா, இந்த வேதங்கள் எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 முக்கிய வேத காலம். இதுலேருந்து தான் அந்த வேத காலத்தையே அவங்க அந்த வார்த்தையே வந்ததாக கூறப்படுகிறது. அந்த 4 முக்கிய வேதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிக், யஜூர், சாம, அதர்வனம் தான் இந்த முக்கிய 4 வேதங்கள். இதில் ஃபஸ்ட் ஒன் ரிக்வேதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெட்டில் கேட்டிருக்காங்க, யூஜிலையும் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். உலகங்களின் இந்த ரிக்வேதத்துக்கான முக்கியமான கருத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட ஆவணம் எது அப்படின்னா இந்த ரிக்வேதம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேதங்களில் மிக பழமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதம். இது மட்டும் இல்லாமல் இது எவ்வாறு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா இது 10 மண்டலங்கள் 1028 பாடல்களை கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் மிகவும் பழமையான மண்டலங்கள் எது அப்படின்னா 2 மற்றும் 7, 1 to 8, 9 to 10. மிகவும் இந்த மண்டலங்கள்லாம் பின்னால் சேர்க்கப்பட்டது. இந்த ரிக்வேதத்தில் மிகவும் பழமையான மண்டலங்கள் 2 மற்றும் 7, 1 to 8, 9 to 10 இந்த 2 மண்டலங்கள் மட்டும் பின்னால் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 2லேருந்து 7வது மண்டலங்களும் குடும்ப நூல் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பாடல்களை இயற்றியவர்கள் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள். விஸ்வாமித்திரர், வாமதேவர், அத்ரி, பரத்வாஜா மற்றும் வசிஷ்டர். இம்மண்டலத்தை வரிசைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தலகிரி. 3வது மண்டலத்திலிருந்து, அதாவது இந்த 3வது மண்டலத்திலிருந்தால் காயத்ரி மந்திரம் எடுக்கப்பட்டது. காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரரால் எழுதப்பட்டது. இது சாவித்ரி என்ற ஆண் சூரிய கடவுளுக்காக பாடப்பட்டது. எது இந்த காயத்ரி மந்திரம் யாருக்காக பாடப்பட்டது? சாவித்ரி என்ற ஆண் சூரிய கடவுளுக்காக பாடப்பட்டது. 9வது மண்டலம் முழுவதுமாக சோம கடவுளுக்காக எழுதப்பட்டது. இந்த சோம கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன் தான் சோம கடவுள் என்று அழைக்கப்பட்டார். இந்த 10வது மண்டலத்தில் திருமணம் மற்றும் மரணம் குறித்த பாடல்கள் இடம்பெறுகிறது. இம்மண்டலத்தில் புருஷ சுக்தா என்ற வர்ணாசிரம முறை பற்றி கூறுகிறது. ரிக்வேதத்தில் புருஷ சுக்தா என்ற வர்ணாசிரம மண்டலம் குறிப்பிடப்படும் மண்டலம் எது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மண்டலம் தான் 10வது மண்டலம். ஓகேங்களா? இது எப்படி அவங்க அது வரிசைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலையை குறிப்பது பிராமின், தோலை குறிப்பது சத்திரியர்கள், காலை குறிப்பிடுவது வைசியர்கள், பாதத்தை குறிப்பிடுபவர்கள் சூத்திரர்கள் என்று வரிசைப்படுத்தியது. அயத்ரேய பிராமணா மற்றும் கௌசித்ரி பிராமணா ஆகியவை ரிக்வேதத்தோட தொடர்புடையாக கூறப்படுகிறது. ஆரியர்கள் வருகைக்கு முன்பு பஞ்சாப் மற்றும் கங்கை சமவெளியில் குடியிருந்தவர்கள் தஸ்யூக்கள் என்ற இன மக்கள். 10 அரசர்களின் போரை பற்றி கூறும் வேதம் தான் இந்த ரிக்வேதம் என்று கூறப்படுகிறது. இனிய இசை காவிய கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எது அப்படின்னா ரிக்வேதம். ஓகேங்களா? இந்த ரிக்வேதத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த
மண்டலங்கள் பிரிக்கிறாங்கள்ல, அந்த மண்டலத்தில் 2 to 7வது மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. குடும்ப நூல் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யஜுர்வேதம். யஜுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சடங்குகள், யாகங்கள், வேள்விகளை பற்றி விளக்கும் வேதம் தான் இந்த யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் கருப்பு யஜுர், வெள்ளை யஜுர் என 2 நூல்கள் உள்ளன. இங்கு காணப்படும் புரோகிதர் அர்வார் ஹயு என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாதி பாடல்கள் உரைநடையிலும் மீதி பாடல்கள் செய்யுள் வடிவிலும் காணப்படுகிறது. இவ்வேதத்தில் ராஜசூயம், வாஜ்பேயம் ஆகிய 2 யாகங்கள் பற்றி இது கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் உழுது பிழை, உழைத்து பிழை என்ற கருத்து யஜுர்வேதத்தில் கூறும் முக்கிய அறிவுரை. நம்ம 4 வேதங்களை சொன்னோம். இந்த கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, உழுது பிழை, உழைத்து பிழை என்ற கருத்து தெரிவிக்கும் வேதம் எது அப்படின்னு சொல்லிட்டு ரிக், யஜுர், சாம, அதர்வன கேட்டாங்கன்னா நீங்கள் எதை நோட் பண்ணணும்? யஜுர்வேதத்தை நீங்கள் நோட் பண்ணணும். கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? உழுது பிழை, உழைத்து பிழை என்ற கருத்து யஜுர்வேதத்தில் கூறும் முக்கிய அறிவுரை. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம வேதம். இந்த சாம வேதம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சாமன் என்ற மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய இசைக்கலை சாம வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது மொத்த பாடல்களுக்கு எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா, இது 1603 பாடல்களை கொண்டது. இதில் 99 பாடல்கள் தவிர மற்ற அனைத்தும் ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓகேங்களா? வேதத்தில் இந்த வேதத்தில் மருத்துவத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இங்கு காணப்படும் புரோகிதர்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்காத்ரி. ஓகேங்களா? சந்த புத்தகம் என்று இது அழைக்கப்படுகிறது. இது இசைப்பாடல்களின் தொகுப்பு என்றும் கூறப்படுகிறது. ஓகேங்களா? எந்த வேதத்தை பற்றி சொல்லிட்டுனா, சாம வேதம் எவ்வரெல்லாம் அழைக்கப்பட்டதுன்னா, சாம வேதத்துள்ள புரோகிதரை எவ்வாறு அழைக்காங்க அப்படின்னா உத்காத்ரி என்று அழைக்காங்க. இந்த வேதத்தை சாம வேதம் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இது இசைப்பாடல்களின் தொகுப்பு என்றும் சாமவேதம் குறிப்பிடப்படுகிறது. இது சோமயாகத்தின் போது பாடப்படும் வேதனமாக இது கூறப்படுகிறது. அடுத்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அதர்வன வேதம். இந்த ஒவ்வொரு வேதத்திலும் நம்ம சொல்லும் போதும் இது முக்கியமாக இருக்குன்றதை உணர்ந்து படிங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இந்த அதர்வன வேதம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கருப்பு தந்திரம், பிளாக் மேஜிக்னு சொல்லுவியா, அந்த மாதிரி கருப்பு தந்திரம் என்று அழைக்கப்படும் வேதம் எது? அதர்வன வேதம். ஏன் கருப்பு வேதம், ஏன் அந்த பிளாக் மேஜிக், ஏன் அந்த அதர்வன வேதத்தை கருப்பு தந்திரம் என்று அழைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேதத்தில் தான் மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் பற்றி குறிப்பிடும் வேதமாகவும் அதற்கான விளக்கங்கள் உள்ள வேதமாகவும் இது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவத்தின் தோற்றமே இந்த அதர்வன வேதத்தில் தான் குறிப்பிடப்படுகிறது. வேதம் இந்திய மருத்துவ முறை மற்றும் இந்திய பழங்குடி மக்களை பற்றி இந்த அதர்வன வேதம் கூறுகிறது. ஆரியர்கள் அல்லாத மக்களின் பண்பாட்டை பற்றியும் இந்த வேதம் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேதங்கள் 4ம் சதுர்வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேதங்கள் 4ம் சதுர்வேதம் என்று அழைக்கப்படும் கடவுளிடம் பல நன்மைகள் அளிக்க கூறும் சோத்திரங்களும் இந்த அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதர்வன வேதத்தில் 20 புத்தகத்தில் 731 பாடல்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது. இது ஆரியர்கள் நம்பாத புத்தகம். இந்த 4 வேதத்தில் ரிக், யஜுர், சாம, அதர்வன இந்த 4 வேதத்தில் ஆரியர்கள் நம்பாத புத்தகம் எதுன்னா இந்த அதர்வன வேதம். ஓகேங்களா? அடுத்து இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களை தவிர்த்து வேறு எந்த வேதங்கள்லாம் இருந்தது வேத காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற அனைத்து இந்த 4 வேதங்களை தவிர்த்து வரும் வேதங்கள் உபவேதங்கள் என்று அழைச்சாங்க. அந்த உபவேதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பார்ட் ஆஃப் வேதங்கள் இருக்குது. அதில் ஆயுர்வேத மருத்துவம், இந்த ஆயுர்வேத மருத்துவம் ரிக்வேதத்தின் துணை வேதம் என்று அழைச்சாங்க. ரிக்வேதத்தின் துணை வேதம் என்று அழைக்கப்படும் பார்ட் ஆஃப் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆயுர்வேத மருத்துவம் எப்படி அழைச்சாங்க? ரிக்வேதத்தின் துணை வேதம். அடுத்து பார்க்க போகிற உபவேதம் எதுன்னா தனுர்வேதம். இந்த தனுர்வேதம் எது தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போர்க்கலை. யஜுர்வேதத்தின் துணை வேதம் தான் இந்த தனுர்வேதம். நோட் பண்ணி வச்சுங்க. 4 வேதம் சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்தது ரிக், யஜுர், சாம, அதர்வனம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உபயோதம். அதில் ஆயுர்வேத வேதம் ரிக்வேதத்தின் துணை வேதம். தனுர்வேதம்ன்றது அடுத்து வந்த யஜுர் வேதத்தின் துணை வேதம். இது எதை பற்றி தெரிவிக்குதுன்னா போர்க்கலை பற்றி தெரிவிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கந்தர்வ வேதம். இந்த கந்தர்வ வேதம் எதை பற்றி தெரிவிக்குதுன்னா இசையை பற்றி தெரிவிக்குது. இது எதோட துணை வேதம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம வேதத்தின் துணை வேதம் தான் இந்த கந்தர்வ வேதம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 4வது வேதம் சில்ப வேதம். இந்த சில்ப வேதம் எதை பற்றி தெரிவிக்குதுன்னா கட்டிடக்கலையை பற்றி தெரிவிக்குது. இது எந்த வேதத்தோட துணை வேதம் அப்படின்னு பார்த்தோம்னா அதர்வன வேதத்தோட
துணை வேதம். ஓகேங்களா? இந்த வேதத்தை தொடர்ந்து உபவேதம் பார்த்தோம். உபவேதத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது எதுன்னா பிராமணங்கள். இந்த பிராமணங்கள் எதை தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சடங்கு சம்பிரதாயங்களுக்கான விதிகளை இந்த பிராமணங்கள் கூறுகின்றது. 4 வேதத்திற்கான விளக்க உரைநடை இந்த பிராமணங்கள் ஆகும். பிராமணங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு விளக்கம் என்ன? 4 வேதத்திற்கான விளக்க உரைநடையே பிராமணங்கள். ஓகேங்களா? 4 வேதத்திற்கான விளக்க உரைநடை எது? பிராமணங்கள், உபநிடதங்கள், சந்தங்கள்னு போட்டாங்கன்னா அதுக்கு நீ எதை சூஸ் பண்ணணும்? இந்த பிராமணங்களை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்திய கணிதத்தின் தோற்றம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிராமணங்களிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகேவா? இந்திய கணிதத்தின் தோற்றம் பிராமணங்களிலிருந்தே எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதல் மற்றும் மிகப்பெரிய பிராமண இலக்கியம் எதுன்னா சதபதா பிராமணம். இது ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. முதல் மற்றும் மிகப்பெரிய பிராமண இலக்கியம் எது? சதபதா பிராமணம். ஓகேங்களா? அடுத்து 4 வருணத்தாரிடையே காணப்படும் பணியினை கூறுவது ஐத்ரேய பிராமணம். ஃபஸ்ட்டு பிராமணர், சக்தியர், வைசியர், சூத்திரர் சொல்றியா, அந்த 4 வருணத்தாரிடையே காணப்படும் அவருடைய பணி என்னென்ன அப்படின்றத குறிப்பிடப்படும் பிராமணம் எது? ஐத்ரேய பிராமணம். ஓகேங்களா? இல்லை ஐத்ரேய பிராமணம் எதனை தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 வருணத்தாருக்கிடையே காணப்படும் பணியினை இது தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து கடைசி பிராமண இலக்கியம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோபதா பிராமணம் தான் கடைசி பிராமண இலக்கியம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் ஓதும் பூசாரிகளின் கடமைகளை பற்றி இந்த பிராமணங்கள் கூறுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமணங்களை தொடர்ந்து ஃபஸ்ட்டு வேதம் பார்த்தோம், அடுத்து உபவேதம் பார்த்தோம், அடுத்து பிராமணங்கள் பார்த்தோம், அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரண்யங்கள். ஆரண்யங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது காட்டு இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆரண்யங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது காட்டு இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது பிராமணங்களின் இறுதி பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. மந்திரம், வேள்வி, பலியிடுதலை இது விளக்குகிறது. சடங்குகளின் உட்கருத்துகளையும் இந்த ஆரண்யங்கள் விளக்குகிறது. ஆரண்யங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள் எந்த காலகட்டத்தில் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உபநிடதங்கள் கிமு 800 முதல் 500 வரையில் உருவாகி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது மொத்த பாடல்கள் எத்தனை பாடல்களை உபநிடதங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 108 பாடல்களை இது உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. உபனிஷத், அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உபநிடதங்கள். இந்த உபனிஷத் என்றால் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அருகில் அமர்ந்து கற்றல். அருகில் அமர்ந்து கற்றல் அப்படின்னா உபனிஷத். உபனிஷத் என்றால் அருகில் அமர்ந்து கற்றல். ஓகேங்களா? அதிலிருந்து தான் இந்த உபநிடதங்கள் உருவாக்கிக்கலாம். அடுத்து உபநிடதங்கள் ஆரண்யங்களில் துணை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பிராமணங்கள் படித்தோம், அடுத்து ஆரண்யங்கள் படித்தோம் இல்லையா? அந்த ஆரண்யங்களின் துணை செய்யுள்கள் தான் இந்த உபநிடதங்கள். அது மட்டும் இல்லாமல் உபநிடதங்களில் ஒரு சில புத்தர் காலத்திற்கு முற்பட்டதவை என்றும் கூறப்படுகிறது. ஆரண்யங்கள், உபநிடதங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு இருந்தன. அது மட்டும் இல்லாமல் வேதங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள் அனைத்தும் ஸ்ருதி இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வேதங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் எதை நோட் பண்ணணும்? ஸ்ருதி இலக்கியங்கள். சரி, கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸ்ருதி இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுவது எது? வேதங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள் அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த ஸ்ருதி இலக்கியங்கள். ஓகேங்களா? அடுத்து வேத அங்கங்கள், வேதத்தின் உறுப்புகள் என்றும் கூறப்படுகிறது. இவை 6 வகைப்படும். இது வேத அங்கங்கள், வேதத்தின் உறுப்புகள். இது எத்தனை வகையாக பிரித்தாங்க? 6 வகையாக பிரித்தாங்க. அந்த 6 வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் சிக்ஷா. சிக்ஷானா என்ன அப்படின்னா உபசரிப்பு. ஓகேங்களா? உபசரிப்பு தான் சிக்ஷா அப்படின்னு அழைச்சாங்க. ரெண்டாவது கல்பம். கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சடங்குகள். இது நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஸ்டினாக கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்ஸா அந்த வேத அங்கங்கள், வேதத்தின் உறுப்புகள் என்ன சொன்னாங்க? மொத்தம் 6ஆக பிரித்தாங்க. அந்த 6 என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிக்ஸா. சிக்ஸானா என்ன? உபசரிப்பு. செகண்ட் ஒன் கல்பம். கல்பம் அப்படின்னா சடங்குகள். தேர்ட் ஒன் வியாகானம். வியாகானம்னா இலக்கணம். நாலாவது வந்து நிருக்தம். நிருக்தம்னா சொல்லிலக்கணம். 5வது சந்தாஸ். சந்தாஸ் அப்படின்னா யாப்பிலக்கணம். 6வது ஜோதிஷம். ஜோதிஷம்னா வானவியல். இந்த 6 வகையாக பிரித்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுருதிகள். சுருதினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்மொழி நாட்டுப்புற பாடல்கள் மொத்தம் 3000 வருடங்களுக்கு மேலாக மாறுதல் அடையாமல் உள்ளது. இதுதான் சுருதிகளின் வெளிப்பாடு என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். புரியுதா? வாய்மொழி நாட்டுப்புற பாடல்கள் 3000 வருடங்களுக்கு மேலாக மாறுதல் அடையாமல் உள்ளது. இதுதான் சுருதிகளின் வெளிப்பாடு. ஸ்மிருதி என்பது மனிதனால் எழுதப்பட்ட ஆவணம். இது வந்து என்னாச்சு? காலப்போக்கில் மாறுபாடு.
அதாவது ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஸ்ருதின்றது இது உருவாகி 3000 வருஷத்துக்கு மேலாவும் ஆயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அது மாறுபாடு அடையாமல் உள்ளது. ஸ்மிருதி என்பது மனிதனால் எழுதப்பட்டது. இந்த ஆவணம் வந்து காலப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எத்தனை வகையாக பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூத்திர நூலான கல்பசூத்திரம் 3 வகையாக பிரித்தாங்க. அந்த மூன்று வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தர்மசூத்திரம். இந்த தர்மசூத்திரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரியர்களின் சமூகம் மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளை இந்த தர்மசூத்திரங்கள் தெரிவிக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆரியர்களின் சமூக மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளை குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தர்மசூத்திரங்கள். ஓகேங்களா. அடுத்து பிற்காலத்தில் இது மனு தர்மமாக வளர்ச்சி அடைந்தது. மனு தர்மம் எதிலிருந்து வளர்ச்சி அடைந்தது? ஓகேங்களா, தர்மசூத்திரத்திலிருந்து. ஓகேங்களா. இது எப்படி வேணாலும் கொஷினை கேட்கலான்றதுனால தான் நான் இது மாற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்த சூத்திரம் எது அப்படின்னா ஸ்ரௌத்த சூத்திரர்கள். இது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பொது வழிபாடு பொது வேள்விகள் பற்றி இந்த ஸ்ரௌத்த சூத்திரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து இந்த ஸ்ரௌத்த சூத்திரம் பண்டைய இந்தியாவின் வடிகோணவியல் மற்றும் யாகசாலைகள் அமைக்கும் கோணங்களை இது கூறுகிறது. ஓகேக்கா. லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கிரக சூத்திரம். இந்த கிரக சூத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு, பெயர் வைத்தல் போன்ற சடங்கு முறைகளை இது கூறுகின்றது. ஓகேங்களா. இது நம்ம வேத காலத்துடைய நூல்கள், அது சம்பந்தமான அந்த வேதங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். வேதங்கள், உபவேதங்கள், அதுக்குள்ளே வர இயற்கை யஜுர் சாம பார்த்தோம். அதோட உபவேதங்கள் பார்த்தோம். அப்புறம் பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிஷத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்ன அப்படின்னா இதிகாசங்கள். இந்த இதிகாசங்களில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ராமாயணம். இந்த ராமாயணத்தை எழுதியவர் எல்லாருக்கும் தெரியும், வால்மீகி. அடுத்து நம்ம பார்க்க போகிற இதிகாசம் வந்து மகாபாரதம். மகாபாரதத்தை எழுதியவர் யாருன்னு தெரியும், வேதவியாசர். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய வேதகாலம். அதாவது நம்ம பார்த்துட்டு வேதகாலம் பார்த்துட்ருக்கோம். வேத காலத்தில் முந்தைய வேதகாலம் எப்படி இருந்தது, பிந்தைய வேதகாலம் எப்படி இருந்தது, முந்தைய வேத காலத்தை எப்படி அடித்தாங்க, பிந்தைய வேத காலத்தை எப்படி அடித்தாங்க, அதோட காலகட்டம் என்ன, இதோட காலகட்டம் என்ன, இதை பார்க்க போகிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து முந்தைய வேதகாலம். இந்த முந்தைய வேதகாலம் எப்படி அடித்தாங்க, ரிக் வேத காலம் அடித்தாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன். முந்தைய வேத காலம் ரிக் வேத காலம் என்று அழைக்கப்பட்டது. இதோடைய காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா கிமு 1500 முதல் 1000 வரையான காலகட்டம் தான் இந்த முந்தைய வேத காலத்தோட காலகட்டம். இதோட அரசியல் அமைப்பு, முந்தைய வேத காலத்தோட அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பின் அடிப்படை அழைக்க குடும்பம் என்று இருந்தது. குடும்பம் வந்து குலபதி அல்லது கிரகபதி. ஓகேங்களா. இவ்வாறு தான் அழைச்சாங்க. அடுத்து வந்து குடும்பத்துக்கு அடுத்த கிராமம். கிராமம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கிராமினி என்று அழைக்கப்பட்டது. அடுத்த நிலை எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விஷ் எப்படி அழைச்சாங்கன்னா விஷயபதி என்று அழைச்சாங்க. அடுத்து ஜனா யாருன்னு பார்த்தோம்னா ராஜன். ஓகேங்களா. அடுத்தடுத்த நிலை அவர் முந்தைய வேத காலத்தோட அரசியல் நிலை தான் பார்த்துட்ருக்கோம். அது எந்த நிலைகளை கடந்திருந்தது, ஃபஸ்ட்டு குடும்பமாக இருந்தது. அதுக்கு அடுத்தோட காலகட்டம் வந்து கிராமம். அவர் இதை எப்படி அழைச்சாங்கன்னா கிராமணின்னு அழைச்சாங்க. அதுக்கு அடுத்தோட நிலை வந்து அது எப்படி அழைச்சாங்க, விஷயபதினு அழைச்சாங்க. அடுத்து ஜனாவோட தலைவர் யாருன்னா ராஜன். ஓகேங்களா. இத்தனை சபைகளை கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சபை எப்படி அழைச்சாங்கன்னா சபை எந்த மாதிரியான அமைப்புகள் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர்கள் பொதுமக்கள் சபையை தான் இவங்க சபான்னு அழைச்சாங்க. அடுத்து வந்து சமிதி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பொதுமக்கள் சபை. ஓகேங்களா. அறிஞர்களோட சபை வந்து சபா, பொதுமக்களோட சபை வந்து சமிதி. ஓகேங்களா. அடுத்தது வந்து கானா எது அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ சபையை தான் அவங்க கானா என்று அழைச்சாங்க. அடுத்து வந்து விதாத்தா என்றது எதுன்னு பார்த்தோம்னா முந்தைய வேத காலத்தில் விதாத்தா என்பது பெண்கள் கலந்து கொண்ட சபை. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. முந்தைய வேத காலத்தில் பெண்கள் கலந்து கொண்ட சபையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதாதா. ஓகேவா. அடுத்து நிர்வாகத்தில் மன்னருக்கு உதவி புரிந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் புரோகிதர். இவர் யாருன்னு பார்த்தோம்னா தலைமை குரு. அடுத்த கேட்டகரியில் இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா சேனானி. இவர் யாருன்னா படைத்தலைவர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருந்தது யாருன்னா கிராமிணி. இவர் யாருன்னு பார்த்தா கிராம நிர்வாகத்தை கவனிப்பவர் தான் கிராமணின்னு அழைச்சாங்க. மக்கள் பாலி என்ற வரியை விருப்பமாக செலுத்தினர். ஓகேங்களா. என்ன ஃபஸ்ட்டு நிர்வாகத்தில் மன்னருக்கு உதவி புரிந்தவர்கள் யார், புரோகிதர், அவர் தலைமை குருவாக இருந்தார். சேனானி படைத்தலைவராக இருந்தார். கிராம நிர்வாகத்தை கவனிப்பவராக இருந்தார். அடுத்து மக்கள் வந்து வரியை செலுத்தினாங்க. அந்த வரியை அவங்க எப்படி செலுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தன்னுடைய விருப்ப வரியாக அவர்கள் செலுத்தினர். எந்த வரியை, பாலி என்ற வரியை. ஓகேவா. அடுத்து ரிக்வேத காலத்தில் போர்கள் கால்நடைக்காக மட்டுமே நடைபெற்றது.
இந்த நாட்டை பிடிக்கணும், அந்த செல்வ வளத்தை அழிக்கணும், இந்த நாட்டை அந்த நாட்டோட சேர்த்து வச்சுக்கணும், அப்படியெல்லாம் நடக்கல போர். முந்தைய வேத காலத்தில் போர் நடைபெற்றது. அந்த போர் எதற்காக நடைபெற்றதுன்னா கால்நடைகளுக்காக இந்த போர் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பிரஜாதிபதி பரந்த நிலப்பரப்பை பாதுகாத்து கொண்டவர். வேத காலத்தில், அதாவது முந்தைய வேத காலத்தில் பரந்த நிலப்பரப்பை பாதுகாத்து கொண்டவரின் பெயர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிரஜாதிபதி. ஓகேங்களா. அடுத்து நீதி வழங்கும் முறை அந்த வளர்ச்சியை அடையவில்லை. அதாவது முந்தைய வேத காலத்தில் நீதி எவ்வாறு இருந்ததுன்னா முறையான வளர்ச்சியை அது அடையாமல் இருந்தது. ஓகேங்களா. அடுத்து சபா சமிதி என்றும் பிரஜாதிபதியின் 2 மகள்கள் என்று அழைக்கப்பட்டது. பிரஜாதிபதி யாரு? பரந்த நிலப்பரப்பை பாதுகாத்து கொண்டவர். அந்த பிரஜாதிபதியோட மகள்கள் என்று அழைக்கப்பட்ட சபை எது? சமிதி சபா என்ற 2 சபைகள். ஓகேவா. அடுத்து சபா சம்யுக்தி 2 அவையில் அதிகாரமிக்கவை, மிகப்பெரிய அவை சமிதியாகும். சபாவில் 2 சபா சமிதி 2 அவை இருந்தது இல்லையா, அந்த 2 அவையில் அதிகாரமிக்க அவை எது அப்படின்னு பார்த்தோம்னா சமிதி. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா முந்தைய வேதகால மக்களின் சமூக வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிக்வேத காலம் அதாவது முந்தைய வேத காலமான ரிக்வேத காலம் எப்படி இருந்தது அப்படின்னா அதோட சமூகம் ஆண் வழி சமூகமாக இருந்தது. எல்லாமே ஆண்கள் தான் பண்ணணும். ஆண் வழி சமூகமாக இருந்தது. குடும்பமே முக்கிய அழகாக இருந்தது. இதன் தலைவன் குலபதி, பொதுவான ஒரு தார மனமே கடைபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து அரசர்கள் பிரபுக்கள் பலதார மணந்தனர். அதாவது சாதாரண குடும்ப தலைவன் ஒரு மனம்தான் முடிக்கணும். ஆனால் அரசர்கள் மற்றும் பிரபுக்கள் பலதாரம் மனம் புரியலாம் என்ற நிலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாத சமதர்ம சமுதாயமாக இது விளங்கியது. அது மட்டும் இல்லாமல் முன் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. ஓகேங்களா. இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை முன்னாடியே சொல்லுவாங்க. ஏன்னா பிற்கால வேத காலத்தில் இதெல்லாம் வரும். அதனால தான் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருந்ததுன்றதை நம்ம வேரியஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இதை சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா. முன் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. இந்த முன் வேத காலத்தில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பின் வேத காலத்தில் இருக்காது. எதெல்லாம் இங்கே இல்லையோ அதெல்லாம் அங்கே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இதை ஒரு கொஸ்டினாக கேட்குவாங்க. எந்த முன் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்ததா, பின் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்ததான்ற கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நான் முன்னாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அடுத்து இந்திய வேத காலத்தில் ஒப்பிடும் பொழுது முந்தைய வேத காலத்தில் சமூக பிரிவுகள் கட்டாயமாக பின்பற்றப்படவில்லை. ஏன்னா பின் வேத காலத்தில் சமுதாய பிரிவுகள், ஜாதி பிரிவுகள் கட்டாயமாக பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா. அதை தான் இது முன்னாடியே எல்லாமே எதெல்லாம் இருந்தது இல்லைன்றதை சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பெண்களின் திருமண வயது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16 முதல் 17 வயது வரை பெண்களின் திருமண வயதாக இருந்தது. பெண்கள் கூட்டங்களில் பங்கு பெறும் வேள்விகள் நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டனர். பெண்கள் முக்கிய கூட்டங்களில் பங்கு பெறவும் வேள்விகள் நடத்தவும் அனுமதிக்கப்பட்டனர். வீணை வாசித்தல் முன்வேத கால மக்கள் கற்றிருந்தனர். ரிக்வேத கால பெண்களோட கவிஞர்கள் முக்கிய சிலர் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அவலா, விஸ்வவாரா, கோசலா, லோபமுத்ரா. இந்த 4 பேரும் ரிக்வேத காலத்தின், அதாவது முற்கால வேத காலத்தில் இருந்த பெண் கவிஞர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்வவாரா என்ற பெண் கவிஞர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? இல்லை அவலா என்பவர் எந்த ரிக்வேத காலத்தை சேர்ந்தவர்? இல்லை ரிக்வேத கால பெண் கவிஞர்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பெண் கவிஞர்களில் யார் முன் வேத காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்காக தான் நான் திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கேன். ரிக்வேத கால பெண் கவிஞர்கள் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் சொன்னேன்? அவலா, விஸ்வவாரா, கோசலா, லோபமுத்ரா. இது 4 பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களோட சமூக வாழ்க்கையில் முக்கியமானதாக இவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை, பார்லி, பால், தயிர், நெய், காய்கனிகள், பழங்கள் மற்றும் இறைச்சியை இவர்கள் உணவாக உட்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் இவர்களோட காலகட்டத்தில் பசு புனித விலங்காக கருதப்பட்டது. ஆகையால் பசுவை உண்ணுதல் தடை செய்யப்பட்டது முன் வேத காலத்தில். அடுத்து இவர்கள் சோம சுறா பானங்களை பருகினர். ஓகேங்களா. சோமபானம் சோம செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது. சுறாபானம் பாலி செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர் பந்தயம், குதிரை பந்தயம், தாயம், இசை மற்றும் நடனம் ஆகியவை முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் முற்கால வேதகால சமூகத்தில் காணப்படவில்லை. நோட் த பாயிண்ட். ஏற்றத்தாழ்வுகள் முற்கால சமுதாயத்தில் காணப்படவில்லை. வேத காலத்தில் வேதகால அரசி மகரிஷி என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா.
அடுத்து வேத காலத்தில் மனித வாழ்க்கை 4 ஆசிரமமாக பிரிக்கப்பட்டது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4 வகையாக பிரிக்கப்பட்டது. இந்த பிரம்மச்சரியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேத காலத்தில் மனுஷனோட வாழ்க்கையை 4ஆக பிரித்தாங்க. என்ன 4 வகைன்னு சொன்னேன்? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இதில் பிரம்மச்சரியன்றது மாணவ பருவம், கிரகஸ்தன்றது இல்லற வாழ்க்கை, வனப்பிரஸ்தம்ன்றது காட்டில் வசிக்கும் நிலை, சந்நியாசம் என்பது முற்றும் திறந்த நிலை. ஓகேங்களா? இந்த 4 பிரிவுகளை அவங்க கடைபிடிச்சாங்க. வேத காலத்தோட பொருளாதார நிலை எவ்வாறு இருந்தது? வேத காலத்தோட பொருளாதார நிலை, இவங்களோட பொருளாதார மேக்சிமம் அதிகப்படியாமல் கால்நடைகளை வளர்த்தலும் வேளாண்மையுமே இவர்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது. வாணிகத்தில் நிஸ்கா என்ற தங்க நாணயத்தை இவர்கள் பயன்படுத்தினர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேத காலத்தோட பொருளாதார நிலையத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க வேத காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர் என்ன? நிஸ்கா. ஓகேவா? பசுக்கள் பண்டமாற்று பொருளாக இருந்தன. ஓகேங்களா? வேத காலத்திலோட எந்த பொருள் பண்டமாற்று பொருளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பசுக்கள் பண்டமாற்று பொருளாக இருந்தன. பசுக்களின் உரிமையாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, சோமத் என்று அழைக்கப்பட்டார். அவர்கள் எந்த விலங்குகள் பற்றி அறிந்திருந்தனர்னு பார்த்தோம்னா, யானை மற்றும் சிங்கத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை அடிப்படையாக கொண்டு செல்வம் கணக்கிடப்படுகிறது. இவ்வளோ கால்நடைகள் வச்சுருந்தா இவர்கள் செல்வந்தர்கள், இந்த குறைவான கால்நடைகளை வச்சுருந்தா இவர்கள் செல்வத்தில் குறைந்தவர்கள் என்று கால்நடைகளை அடிப்படையாக கொண்டே அவர்களின் செல்வ வளம் கணக்கிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காட்பில் என்ற நேரத்தை அழைப்பதற்கு அவர்கள் ஒரு அளவுகளை பயன்படுத்தினர். அது காட்பிலி என்று அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கோவத்தி, இந்த கோவத்தி எதற்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தூரத்தை அழைப்பதற்கு அளவிடப்பட்ட அளவுகோல் தான் இந்த கோவத்தி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து முந்தைய வேதகால மக்களின் சமய வாழ்க்கை எப்படி இருந்தது தான் இப்போ பார்க்க போகிறோம். இவர்கள் இயற்கையை வழிபட்டனர். இவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது? இயற்கையை வழிபட்டனர். இவர்களுடைய முதன்மை கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன். 250 ரிக்வேத பாடல்கள் இந்திரனுக்காக பாடப்பட்டது. இந்திரனை இவர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்த்தோம்னா, புரந்தரா என்று அழைத்தனர். புரந்தரா அல்லது கோட்டைகளை இடிப்பவன் என்று அழைத்தனர் இந்திரனை. அது மட்டுமல்லாமல் இந்திரன் இடி மின்னலுக்கான கடவுள் என்றும் அழைக்கப்பட்டார். ரிக்வேத கால 2வது கடவுள் யார்? முதல் கடவுள் யார்? இந்திரன். ரிக்வேதத்தில் 2வது கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி. இவருக்கு எத்தனை பாடல்கள் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 200 பாடல்கள் பாடப்பட்டது. முந்தைய நம்ம இந்திரனுக்காக பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை சொன்னேன்? 280. 2வது கடவுளான அக்னிக்காக பாடப்பட்ட கடவுள் 200 பாடல்கள். ஓகேவா? அக்னி மனிதர்களையும் கடவுள்களையும் இணைக்கும் பாலமாக இவர் செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் வருண பகவான் நீருக்கான கடவுளாக பார்க்கப்பட்டார். இவர் 3வது கடவுள் என்று அழைக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் கடவுள் யார்? இந்திரன். 2வது கடவுள் யார்? அக்னி. 3வது கடவுள் வருண பகவான். இவர் நீருக்கான கடவுளாக பார்க்கப்பட்டார். 4வது கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோமா. இவர் யாருன்னா ரிக்வேத காலத்தில் 9வது மண்டல அனைத்து பாடல்களும் சோமாலிக்காக பாடப்பட்டது. ஓகேங்களா? தாவர இனம் மற்றும் மதுபானங்களின் கடவுளாக இந்த சோமா காணப்பட்டார். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்கஸ். இந்த மார்கஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட வலிமைக்கான கடவுளாக இந்த மார்கஸ் அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அதித்தி என்ற கடவுள் எல்லா கடவுள்களின் தாய் என்று அழைக்கப்பட்டது. நித்திய தேவதையும் வழிபட்டாங்க. சாவித்ரி விஸ்வாமித்ரால் எழுதப்பட்ட நூல்னு சொன்னேன் இல்லையா, அந்த நூலில் இவங்க என்ன முக்கியமாக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி மந்திரம் எழுதப்பட்டது. இந்த காயத்ரி மந்திரம் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா அந்த நித்திய தேவதை என்ற சாவித்ரி என்ற விஸ்வாமித்ரால் எழுதப்பட்ட காயத்ரி மந்திரம் இந்த அதித்தி என்ற கடவுள்களின் தாயான நித்திய தேவதைக்காக எழுதப்பட்டது. இவர் தக்க தேவதை என்றும் அழைத்தாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் UGTRBுக்காக நம்ம பார்த்துட்ருக்கிற பாடங்களை 1 by 1 அந்த தலைப்போடு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் என்னென்னா வேத காலம். இந்த வேத காலத்தில் முற்கால வேத காலத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அரசியல், சமூக, பொருளாதார நிலையை பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக முற்கால வேத மக்களின் சமயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.